எல்லோரும் நினைத்தார்கள் செங்கோட்டையன் எங்கே செல்கிறார் என்று பேசினார்கள், கேலி பேசினார்கள். நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கின்ற நடவடிக்கை புரட்சித் தலைவரோடு பயணத்தை செய்து அவர் ஆட்சி கட்டளை அமர்ந்தார். புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன், அவரும் ஆட்சி கட்டளை அமர்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வெற்றி தளபதியுடைய தலைமையில் இன்றைக்கு நாங்கள் இணைந்தோம். இன்றைய ஆட்சி மாற்றப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டு கால ஆட்சியிலே இருந்தவர்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் காணுகிறீர்கள். ஏன் என்று சொன்னால் எதிர்க்கட்சி வரிசையிலே தான் அவர்கள் அமர முடியுமே தவிர ஆளும் கட்சி இவர் இருக்கும் வரை எவராலும் தமிழ்நாட்டை காலடி வைக்க முடியாது என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விளங்கப் போகிறார், விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி அவருடைய பிறந்த நாள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுமல்ல, உலகத்தை வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை தங்கள் பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், என்றைக்குமே அவருடைய சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டிய எண்ணம். ஆனால் நினைத்தவர் நினைக்கிறார்கள். பல பேர் சொன்னார்கள், நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சித் தலைவருக்கு பிறகு, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நம்முடைய இதயங்களிலே மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேருடைய தமிழக உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், அவருடைய தொலைநோக்கு சிந்தனை நீங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நிதி நெருக்கடியாக இருக்கிறது, நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். இதற்கு முன்னால் நடைபெற்ற ஆட்சியுடைய நிலைகளை, நிதி அறிக்கை வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது, ஒயிட் பேப்பர் என்று சொல்வார். நான் அதை சொல்வதற்கு காரணம், நிதிநிலை எவ்வளவு நெருக்கடியாக இருந்த போதும் நாட்டு மக்களை பேணி காப்பதற்காக என்னென்ன திட்டங்களை அவர் அறிவித்தாரோ படிப்படியாக அதை நிறைவேற்றுவதற்கு முனைந்திருந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். காலை 10 மணிக்கு கோட்டைக்கு வந்தால் மாலை 4:30 மணி வரையிலும் மக்களை சந்திப்பது, என்ன திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய சிந்தனை ஓட்டத்தோடு செயல்படுகிற ஒரே முதலமைச்சராக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நம்முடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்களை தவிர யாராலும் முடியாது என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார். நான் அதை சொல்வதற்கு காரணம், அவருடைய தொலைநோக்கு சிந்தனை. சொல்லுகிற போது நீங்கள் பார்த்தீர்கள், எல்லோரும் கேட்டார்கள். சட்டமன்றத்தில் பேசுகிற போது பெரியார் கொள்கை அனைத்தும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்று கேட்கிற போது, கடவுள் இல்லை என்பதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள இயலாது சொன்னவர் அவர். மற்ற அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். துணிவோடு சொல்கிற ஒரு முதலமைச்சர். நான் இதற்கு சொல்வதற்கு காரணம் மற்றவரை போல அல்ல. இன்றைக்கு கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணா அவர் குறிப்பிட்டதை போல ஏற்றுக்கொள்கிற தலைவர். ஆகவேதான் இன்றைக்கு ஆன்மீகத்திலே கூட அவர் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வருகிறார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லேன்னு சொன்னால், தூண்டி விடுகள் இருக்கிறார். ஆனால் தூண்டி விடுவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் இல்லாமல் தூள் தூளாக்கிய பெருமை நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாருக்கும் இல்லை என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.